அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ரத்த உறவுகள். நம்ம சுற்றி இருக்கிற சொந்தங்களை நம்ம என்ன மாதிரி பேர் வச்சு கூப்பிட்றோம், அதை வச்சு நம்ம எக்ஸாமில் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ என்ன டைப்லலாம் நம்ம கொஷின் கேட்க போகிறாங்க, இதுதான்ப்பா நம்ம பார்க்க போகிறோம். இது எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஸோ அது டிஎன்பிசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன், கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ மொத்தம் ஒரு 3 டைப்பாக சொல்லுவாங்கப்பா, ஓகேங்களா. ஸோ 3 டைப்பில் தான் கொஷினே கேட்க முடியும், வேறு எந்த டைப்லேயும் கொஷின் கேட்க முடியாது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. அவன் பாட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், ஓகேங்களா. இவங்களோட சன் இவங்க தான், இப்போ இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுப்பான். ஸோ அது நம்ம ஜென்ரலாக அப்ரோச் பண்ணுறது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடிங் பேஸ்டு, ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட் பேஜில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஏ ஸ்டார் பினா ஏ சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கீழே ஒரு கோடிங் கொடுத்துருப்பான். அந்த கோடிங்க்கு அவன் கேட்குற கொஷின்ஸ்க்கு என்ன வருமோ நம்ம அதை கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிளாஸில் பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். ஸோ கோடிங் பேஸ் பண்ணது. ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், ஓகேங்களா. பாயிண்டிங் டு ஏ ஃபோட்டோகிராஃப். ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவார், இவங்களுக்கு அக்கா பொண்ணு அவங்க, இல்லை அவங்களுக்கு தங்கச்சி பொண்ணு, சம்திங் ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறது. ஸோ இந்த 3 டைப் தான்ப்பா கொஷின், இதை தாண்டி கொஷினே கிடையாதுப்பா. ஸோ ரொம்ப 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 ஈஸி. ஸோ நான் சொல்லிக் கொடுக்கறத மட்டும் அப்படியே லேர்ன் பண்ணுங்கள், அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவுமே வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. நம்ம ஃப்ரீயாக பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுக்குறோம். நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம என்ன கிளாஸ் நடத்துகிறோமோ அந்த மெட்டீரியல் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை எடுத்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் ஏதோ சம் சால்வ் பண்ணுறீங்க, ஸோ மேக்ஸு, ரீசனிங், இல்லை வேறு ஏதாவது ஜிஎஸ்சில் கூட உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் அமுச்சு விடுங்க, நான் உங்களுக்கு சொல்யூஷன் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கு வீடியோஸ் எல்லாமே வரும்ப்பா. ஸோ இப்போது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் போயிட்டுருக்கும். ஃப்ரம் த நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் இதில் இருக்கும், ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ பிளட் ரிலேஷனுக்குள்ளே வந்துடுவோம். இது நம்ம ஜென்ரேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் இதில் என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் டினோட் பண்ண போகிறேன்றது ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது இப்படி நான் ரவுண்ட் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இது மாதிரி கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேல் அப்படின்ற சிம்பிளில் எடுத்துக்க போகிறேன், ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இப்போ நமக்கு ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 2 ஜென்ரேஷன் ஃப்யூச்சரில் 2 ஜென்ரேஷன் பாஸ்ட்டில் பார்த்தா போதும். அதை தாண்டி ஒன்றும் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டான். இப்போ தாத்தாவுக்கு தாத்தா அப்படியெல்லாம் கேள்வி கேட்கவே மாட்டான். ஸோ நம்ம தாத்தா அதிகபட்சம் நம்ம தாத்தாவோட அப்பா அதோடு நின்றுவான். அதே மாதிரி இன் ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம பையன், ஸோ அவங்களுக்கு பையன், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் ஒரு 10 ஜென்ரேஷன்லாம் நம்மளுக்கு கொஷினே கேட்க மாட்டான். ஸோ நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அது கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க, அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் கொஷினே. ஓகே ஃபைன். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி உள்ளவங்கள சொல்ல போகிறேன்னா, அதாவது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னா சிம்பிள் நான் இப்படி போடுவேன்ப்பா, ஓகேங்களா. ஸோ எப்படின்னா இப்படி மேலே இங்கே நான் ப்ரெசென்ட் ஆகிருக்கேன், இப்படி மேலே போட்டுகிட்டே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அந்த மாதிரி சொல்ல போகிறேன். என் கூட பிறந்தவங்கள வச்சு நான் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி சைடில், ஓகேங்களா. என்னோடய பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் ஒரு டேஷ் போட்டு அவங்கள கனெக்ட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஒரு டேஷ் போட்டு அவங்கள கனெக்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னோடய பசங்களை சொல்ல வரேன், என்னோடய பேர குழந்தைங்களை பற்றி நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கீழே அடுத்து, ஓகேங்களா. ஸோ இது பாஸ்ட்னு வச்சுக்கோங்க, இது ஃப்யூச்சர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இது ப்ரெசென்ட்டில் யார் இருப்போம், நம்ம கூட பிறந்தவங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் இப்போ ரிலேஷன்ஷிப். இதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் ஒரு ஃபீமேல், ஓகேங்களா. என் கூட பிறந்தவன் ஒரு அண்ணனை வச்சுக்கலாம் கூட, ஓகேங்களா. இப்போ இவன் தான் எங்கள் அண்ணன் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தங்கச்சிங்க இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். நான் ஜஸ்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் சொல்லணுன்றதால ஜஸ்ட் ஒரு 2 பேரை மட்டும் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இருக்கேன், இங்கே கூட எங்கள் அண்ணன் என்ன சொல்லியிருக்கேன். ஸோ சைடில் எப்படி கனெக்ட் பண்ண அப்படின்னா என் கூட பிறந்தவங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து எங்கள் அப்பா இருப்பார் இல்லையா. இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறேன், எங்கள் அப்பாவை ஸோ நான் சொல்லியிருக்கேன் மேல்னால் இந்த மாதிரி பாக்ஸ் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிப்பா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகேங்களா. இது சும்மா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி டினோட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் இப்படி தான் டினோட் பண்ண போகிறேன். அப்போது எங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னா ஸோ எங்கள் அம்மா இருப்பாங்க, கரெக்டாக. கொஞ்சம் அழகாக போட்டுக்கோங்க. இங்கே எங்கள் அம்மா, ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸோ எனக்கு ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க,
இப்போ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அவனோட ஒய்ஃப் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, இங்கே நான் இருக்கேன், இங்கே ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது என்னோடய ஹஸ்பண்டு, இது எங்கள் அண்ணன், இது எங்களோட அண்ணி. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்ல போகிறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணின்னு சொல்லுவாங்க, சில பேர் மதனின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தா நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும்ப்பா. அது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பேரை வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷில் தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். அடுத்து இப்போ எங்கள் அம்மா கூட பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ எங்கள் அம்மா கூட ஒரு மாமா வந்து பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் மாமான்னு தானே கூப்பிடுவேன். இப்போ அவங்க கூட பிறந்த ஒரு தம்பியோ அண்ணனோ ஒருத்தவங்கள வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் பாருங்களேன், எங்கள் அப்பா இருப்பாங்க இல்லைங்களா? எங்கள் அப்பா கூட ஒரு அத்தை பிறந்திருக்காங்க. ஓகேங்களா? எங்கள் அப்பாவுக்கு ஒரு அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களை எல்லோரும் நான் எப்படி கூப்பிட போகிறேன் அப்படின்றதான் மேட்ரு. அடுத்து எங்கள் அப்பா இருப்பார் இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு அப்பா இருப்பார். அது எங்கள் அப்பாவுக்கு அப்பா, ஐ மீன் எனக்கு தாத்தா இருப்பார். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கள் தாத்தாவை நான் இப்படி டினோட் பண்ண போகிறேன். ஸோ எங்கள் தாத்தானா கண்டிப்பாக ஆப்வியஸாக எங்கள் பாட்டியும் வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒய்ஃபு, ஸோ எங்கள் பாட்டி இந்த இடத்துல. ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், நான் யார் யாரை எப்படியெல்லாம் கூப்பிட போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே நான் இருக்கேன், இவரை என்ன சொல்லுவேன்? ஸோ பிரதர் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா? அடுத்து எங்கள் அப்பாவை ஸோ ஃபாதர் தான், எங்கள் அம்மாவை ஸோ மதர். இதெல்லாம் நமக்கு நல்லா ஜென்ரலாகவே தெரியும். ஸோ எங்கள் தாத்தாவை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ கிராண்ட் ஃபாதர். ஓகேங்களா? ஸோ தனியாக எழுதுகிறேன். ஸோ கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம், இது இங்கிலீஷில். ஸோ பாட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம்? கிராண்ட்மா. ஓகேங்களா? கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு 5 minutes இதை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளட் அண்ட் ரிலேஷன் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து கிராண்ட்மான்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டி, அவ்வா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாச்சி, அப்பத்தா, நிறைய பேர் இருக்குது. நம்ம அதெல்லாம் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணவே தேவையில்லை. இங்கிலீஷில் கிராண்ட்மா, அவ்வளோதான், ஒரே வார்த்தை, முடிச்சிருங்க. ஓகே. இப்போ பாருங்களேன், இப்போது என்னோட கூட பிறந்தவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் கூட ஒரு தங்கச்சி பிறந்திருக்காங்க அப்படின்னா நான் சிஸ்டர்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப அதுக்கப்புறம் மூத்தவங்களாக இருந்தால் எல்டர் சிஸ்டர், சின்னவங்களாக இருந்தால் எங்கள் சிஸ்டர், அதெல்லாம் சொல்லுவோம். இங்கே ஜஸ்ட் சிஸ்டர் அவ்வளோதான் கொஷின் கேட்பான், அதை தாண்டிலாம் நம்மளுக்கு கொஷின் கேட்க மாட்டான். ஓகே ஃபைன். இப்போ எங்கள் அப்பா கூட யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, ஓகேங்களா, அவங்கள எல்லாருக்கும் நான் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாதர் கூட, ஃபாதர் சைடு அப்பா வழி சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேட்டர்னல் அப்படின்னு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்கப்பா, பேட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா கூட இல்லை அம்மா வழி சொந்தங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள எல்லாமே மேட்டர்னல் அப்படின்னு ஒரு வேர்டு வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான்ப்பா. இப்போ பாருங்களேன், சிம்பிளாக இப்போ நம்ம கொஷினுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு அத்தை இருப்பாங்க இல்லைங்களா? ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க? அத்தையை வந்து நம்ம பொதுவாக அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சரி, இங்கிலீஷில் பொதுவாக அங்கிள், ஆண்ட், அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கிள், நம்ம வந்து அங்கிள்னால் மாமான்னு மட்டும் எடுத்துக்கூடாது. அங்கிள்ன்றது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சித்தப்பாவையும் இங்கிலீஷில் அங்கிள் தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து வேறு எந்த பேரும் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆண்டி. ஓகேங்களா? ஆண்டினா அத்தை மட்டுமே கிடையாது. ஸோ நம்ம சித்தியும் நமக்கு ஆண்டி தான். எந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தாலும் சரி, இப்போ நம்ம அப்பா அம்மா கூட பிறந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அங்கிள், ஆண்டி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வழியாக இருந்தால் பேட்டர்னல் ஆண்டி. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ அத்தை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ பேட்டர்னல் ஆண்டி தான். அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக சொல்லணும் அப்படின்னா பேட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. இப்போ அப்பா கூட ஒரு தம்பி ஒருத்தர் பிறந்திருக்கார். ஓகேங்களா? இப்போ எங்கள் அத்தைக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறேன்? ஸோ அவரோட தம்பி எடுத்து போட்டுக்கிறேன். இவர் யாருப்பா? இவர் தம்பி இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? பேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ எங்கள் அம்மா கூட தம்பி பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு என்னப்பா? மேட்டர்னல் அங்கிள். ஸோ மேட்டர்னல் யார்ப்பா? அவர் எனக்கு தாய் மாமா. ஓகேங்களா? எங்கள் அம்மா கூட ஒரு தம்பி பிறந்தாருன்னா எனக்கு தாய் மாமா. ஸோ நம்ம தமிழில் தாய் மாமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸோ மேட்டர்னல் அங்கிள், அவ்வளோதான். சரி, அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்க, இவங்களை எப்படி கூப்பிடுவேன்? மேட்டர்னல் ஆண்டி, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்பா கூட பொதுவான ஒரு பேர் சித்தி, சித்தப்பா, சித்தி இல்லை சித்தப்பா, பெரியப்பா, மாமா, இந்த மாதிரி யார் வந்தாலும் அங்கிள் தான். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அங்கிள் தான். அது அப்பா வழியாக இருந்தால் பேட்டர்னல், அம்மா வழியாக இருந்தால் மேட்டர்னல், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ எங்கள் அம்மாவுக்கு அப்பா அம்மாலாம் இருப்பாங்கள்ல, எப்படி எங்கள் அப்பாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்களோ அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கள எப்படி கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஒரு அப்பா, அவங்களுக்கு ஒரு அம்மா. ஸோ இங்கே இங்கே வந்து பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அப்பா வழினா பேட்டர்னல், அம்மா வழி அப்படின்னா மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அதே மாதிரி அம்மாவோட அம்மாவை ஸோ மேட்டர்னல் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேங்களா? அப்பா வழினா பேட்டர்னல், அம்மா வழினா மேட்டர்னல். ரொம்ப கன்ஃபியூஷனே தேவையில்லை. இப்போ என்னோடய பாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்பா யார், அம்மா யார், எங்கள் தாத்தா யார், இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா?
அதேமாதிரி பொதுவாக அங்கிள் ஆண்டி அவ்வளோதான், அப்பா கூட அம்மா கூட பிறந்தவங்கள நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு இன்னும் க்ளோஸாக சொல்லணும் அப்படின்னா அப்பா வழியாக இருந்தாங்கன்னா பேட்டர்னல் அங்கிள் பேட்டர்னல் ஆண்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அம்மா வழியாக இருந்தாங்கன்னா மேட்டர்னல் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணிப்போம். ஆனால் தமிழில் பல முறைகள் இருக்கும். இங்கிலீஷில் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்கப்பா. ஓகே, அடுத்து இப்போ பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி சொல்லுவேன், என்னோடய சன் அப்படின்னு சொல்லுவேன்னா அவ்வளோதான். ஒரு பொண்ணு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், டாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், என்னோடய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இவர் வந்து ஹஸ்பண்ட், ஓகேங்களா. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து எங்கள் அண்ணன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அவனுக்கும் ஒரு பையன் இருக்கான், ஓகேங்களா. நானும் சொல்லியிருக்கேன். ஸோ மேல்னால் இந்த மாதிரி டினோட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இங்கே நான் இருக்கேன், ஓகேங்களா. இங்கே நான் இருக்கேன். எங்கள் அண்ணன் பொண்ணை நான் எப்படி கூப்பிடுவேன், அதே மாதிரி எங்கள் அண்ணன் பையனை நான் எப்படி கூப்பிடுவேன், அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போது எங்கள் அண்ணன் பொண்ணு அப்படின்னா நீஸ், அதுவே பையன் அப்படின்னா நெஃப்யூ. அதுவே நம்ம தமிழில் என் மருமக இல்லை என் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா. அதுவே நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பொறுத்த வரைக்கும் முறைகள் அப்படி தானே சொல்லுவோம். முறையில் இருக்கிற எல்லா நமக்கு முறையாக வரக்கூடிய பொண்ணுங்க எல்லாமே ஸோ மருமகன்னு சொல்லிடுவாங்க, ஓகேங்களா. நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஸோ நமக்கு முறையாக வரக்கூடியவங்களாம் என் மருமகன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எங்கள் அண்ணன் பொண்ணு எனக்கு மருமகளாக வேணும்னு சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீஸ், அவ்வளோதான்ப்பா. அதே மாதிரி எங்கள் அண்ணன் பையனை நெஃப்யூ அப்படின்னு முடிச்சிருவேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்னோடய பையனை நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவான், என்னோடய பொண்ணை நீஸ் அப்படின்னு சொல்லுவான். ஓகே, இப்போது எங்கள் பெரியம்மாலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. பெரியம்மானா எங்கே இருப்பாங்க, அப்படியே கொஞ்சம் பாஸ்ட் ஜென்ரேஷன் பக்கம் போய் பாருங்களேன். எங்கள் அப்பா கூட எல்லோரும் பிறந்திருப்பாங்க, எங்கள் அம்மா கூடயும் எல்லோரும் பிறந்திருப்பாங்க. சரி, அவங்க பசங்களை நான் என்னென்னு கூப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசின், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட்டு ஜென்ரலாக சொல்கிறேன். எக்ஸாமில் இவ்வளோ க்ளோஸாலாம் கேட்கறது இல்லைப்பா. ஜஸ்ட்டு கசின் சொல்கிறாங்க. அதாவது எங்கள் பெரியம்மா பையன், எங்கள் பெரியம்மா பொண்ணு, இல்லை எங்கள் மாமா பொண்ணு, மாமா பையன், எல்லாருக்கும் கசின் தான், வேறு பேரே கிடையாது, கசின், அவ்வளோதான். அதை இன்னும் க்ளோஸாக நம்ம ஆளுங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கசின் பிரதர், கசின் சிஸ்டர். ஆனால் ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கசின் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படிலாம் சொல்லிடுறோம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ என் ஜென்ரேஷனுக்கு வந்துருங்க. இங்கே நான் இருக்கேன். எங்கள் அண்ணன் பொண்ணு வந்து நீஸ்ன்னு சொல்லுவேன், எங்கள் அண்ணன் பையனை நெஃப்யூன்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். இப்போது என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவேன், மருமகன் நமக்கு வருவார் இல்லையா. இப்போ நல்லா பாருங்கள். ஸோ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா ஒரு மருமகன் எனக்கு வருவார். அவரை நான் எப்படி கூப்பிட்றது, அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ அவனும் எனக்கு ஒரு மக மாறின்னு வச்சுக்கோங்களேன். என் மருமகனும் மக மாறி. அப்போ எப்படி நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் இன்லா, ஓகேங்களா. சன் இன்லா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என் பையனுக்கு கல்யாணம் ஆகுது பாருங்கப்பா. என் பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு மருமகன் நமக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவளை எப்படி அந்த பொண்ணை நம்ம எப்படி கூப்பிடுவோம். இங்கே எப்படி சன் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இங்கேனப்பா அவளும் எனக்கு ஒரு மக மாதிரி தான் வரா. அப்போது டாட்டர் இன்லா, ஓகேங்களா. என் மருமகளுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டாட்டர் இன்லா அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ என் மருமகனுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. என் மருமகன் என்னை எப்படி கூப்பிடுவான், என் ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடுவாங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. இப்போ என்னை எப்படி கூப்பிடுவான், இப்போ அந்த பையனை பொறுத்த வரைக்கும் நான் தான் மாமியார், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மதர் இன்லா, அம்மானா அம்மா, இங்கே வந்து இன்லான்னு கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஸோ மாமியார் அப்படின்னு அர்த்தம். அப்போது என் மருமகனை பொறுத்த வரைக்கும் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மதர் இன்லா, மதர் இன்லா. இப்போ என் மருமகனுக்கு என் ஹஸ்பண்ட் எப்படி வருவார்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாதர் இன்லா, இந்த இன்லா அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா, ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்களேன். இப்போ என் மருமக டாட்டர் இன்லா, என் டாட்டர் இன்லா என்ன எப்படி கூப்பிடுவாங்க. ஸோ நல்லா பாருங்களேன். என் டாட்டர் இன்லா என்ன எப்படி கூப்பிடுவாங்க, அதே மதர் இன்லா தான். என் டாட்டர் இன்லா ஸோ என் ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடுவாங்க, அதே ஃபாதர் இன்லா தான். ஸோ அவ்வளோதான்ப்பா. இப்போது இன்னொரு விஷயம்ப்பா. இப்போ என் ஹஸ்பண்ட் கூட ஒரு அக்கா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா. ஸோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் கூட ஸோ ஒரு அக்கா இருக்காங்க, ஓகேங்களா. இல்லை அக்காவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள நான் எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இன்லா. இப்போ பாருங்கள், என்னோட மாமனார் மாமியார் அப்படின்னு வந்தால் நான் ஃபாதர் இன்லா மதர் இன்லான்னு சொல்லுவேன். இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சியோ அக்காவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவேன்.
இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணனையோ தங்கச்சியோ எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ எங்கள் அண்ணனாக இருந்தால் பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. என் ஹஸ்பண்ட் எங்கள் அண்ணனை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதர் இன்லா. இப்போ என் தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இன்லா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதான்ப்பா ரிலேஷன்ஷிப்பு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு அப்பா அம்மா, இந்த இடத்துல நான் வரையில் ஜஸ்ட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. இவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கூப்பிடுவாங்களே, ஸோ எங்கள் மாமியார் அப்படின்றவங்கள மதர் இன்லா அப்படின்னு சொல்லுவேன், எங்கள் மாமனார் அப்படின்னு இருந்தால் ஸோ ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கிலீஷில் இவ்வளோ தான்ப்பா ரிலேஷன்ஷிப்பு. தமிழில் நிறைய இருக்குது ஓகேங்களா. நம்ம ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம தமிழ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை, இங்கிலீஷை வச்சு தெரிஞ்சுக்கோங்க ஓகே. கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ எப்படி இதுதான் ரிலேஷன்ஷிப்பு, இதுக்குள்ளே தான் எனக்கு கொஸ்டினே இருக்க போகுது. எப்படி கொஸ்டின் கேட்க போகிறான் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், எஃப் இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கான். தமிழில் படிக்கும்போது நல்லா பார்க்கணும். ஆஃப்னா உடையன்னு அர்த்தம், அப்போ ஜி உடைய ஹஸ்பண்ட் எஃப். இல்லை எஃப் இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ இஸ்னா நியர்லி ஈக்குவல் டு, ஸோ ஆஃப் அப்படின்றது உடைய அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ எஃப் அப்படின்றவர், இப்போ எஃப் இஸ்னா அப்படியே ஒரு புல் ஸ்டாப் வச்சு நிறுத்திக்கணும். எஃப்ன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி உடைய ஹஸ்பண்டு ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஸோ எஃப் இஸ் ஹஸ்பண்ட் என்ன இந்த மாதிரி சிம்பிள் எடுத்துக்கணும், ஏன்னா ஒரு மேல் இல்லையா. அப்போ எஃப் இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜி யாராக தான் இருந்தாகணும், ஃபீமேல் ஓகேங்களா. ஜி இஸ் மதர் ஆஃப் ஹச் ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், ஜி வந்து மதர், அப்போ என்னப்பா இவங்க பையனை பற்றியோ இல்லை பொண்ணை பற்றியோ தான் நம்ம சொல்ல வரோம் ஓகேங்களா. இப்போ இவங்க அம்மா ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ கீழே ஓகேங்களா. இதுவே நமக்கு அம்மானா மேலே போயிடணும். இப்போ இந்த ஜிக்கு ஜி வந்து மதராக இருக்காங்க, ஹச்ன்றது அவங்க சன்னோ டாட்டராவோ இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி கீழே போட்டு ஹச்சை போட்டுக்கணும் ஓகேங்களா. இப்போ ஹச்சுக்கு நமக்கு வந்து மேலாக ஃபீமேலாக தெரில, ஜஸ்ட் அப்படியே நிறுத்திக்கோங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. ஹச் இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ இவர் யாருப்பா, மேல், ஹஸ்பண்ட் ஆஃப் ஐ. அப்போ ஐன்றவர் யாராக தான் இருந்தால் அவங்க இந்த இடத்துல ஃபீமேல் ஓகேங்களா. கரெக்டு. ஐ இஸ் த மதர் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஐயும் இந்த இடத்துல அம்மா, அப்போ அவங்களுக்கு கீழே அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போகணும், கீழே போகணும். ஸோ ஜேவுடைய அம்மா ஐ. இப்போ பாருங்கள், ஹவ் இஸ் எஃப் ரிலேட்டட் டு ஜே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கொஷின் வந்து கரெக்டாக படிக்கணும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றி படித்தாலும் தப்பு ஓகே. இப்போ ஜேக்கு எனக்கு ஜெண்டர் தெரியலையே, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அவன் என்ன கேட்குறான், ஜேக்கு இந்த டூனா இக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேக்கு எஃப் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பில் வேணும், நல்லா பாருங்கள். ஜேக்கு எஃப் என்ன ரிலேஷன்ஷிப்பில் வேணும். இப்போ ஜே இங்கே இருக்காரு, இப்போ எஃப் அப்படியே பாருங்களேன்ப்பா, இது அவங்க அம்மா, இவங்க அப்பா, இவங்க அப்பாவோட அம்மா, அப்போ இவர் யாருப்பா, தாத்தா. இப்போ பாருங்கள் ஜேக்கு, இப்போ இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா தாத்தா கரெக்டாப்பா. இப்போ பாருங்கள் ஜே இங்கே இருக்கார். ஸோ நான் இங்கே அம்மாவுக்கு கீழே சன் போட்டேன் அப்படின்னா ஆப்வியஸாக என்னப்பா ஹச்சுக்கு தான் ஒரு பொண்ணோ பையனோ யாரோ வருவார் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அவங்க அப்பாவுடைய அப்பா கரெக்டாக. அப்போ என்னப்பா ஃபாதர்ஸ் ஃபாதர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிராண்ட் ஃபாதர்னு கூட சொல்ல, ஃபாதர்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இது எதில் கேட்ட கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸ், எதுவுமே நானாக கொண்டு வரல, எல்லாமே பிஒய்க்குள்ளே கேட்டது தான். உங்களுக்கு கேட்ட கொஷின்ஸ் தான், எப்படி கேட்குறாங்கன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இப்போ பாருங்களேன், என் இஸ் பிரதர் ஆஃப் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்கு எனக்கு ஜென்ரல் தெரியாது, ஈ உடைய பிரதர் என் ஓகேங்களா. என் வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இ யாருப்பா, ஸோ இவரும் மேலாக தான் இருக்கிறாரு. ஸோ இ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி சொல்ல போகிறோம், இப்படி தான் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ பி யாராக இருப்பாங்க, ஸோ ஆப்வியஸாக ஃபீமேல் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எல் அண்ட் ஜி ஆர் சன்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் பியுடைய சன் பார்த்தீங்கன்னா ஸோ எல் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஹவ் இஸ் என் ரிலேட்டட் டு ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், இந்த ஜிக்கு ஓகேங்களா, ஜிக்கு என் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பில் வருவார் அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இப்போ ஜி வந்து இங்கே இருக்காருப்பா, அவங்க அப்பா கரெக்டாப்பா. இது ஜியோட அம்மா, இது வந்து அப்பா. அவங்க அப்பா கூட பிறந்தவர் தம்பி ஓகேங்களா. நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபாதரோட பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. இல்லைனா நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ பேட்டர்னல், அப்பா வழினா பேட்டர்னல் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து சொல்லியிருக்கோம். அவன் எப்படினாலும் சொல்லலாம் ஓகேங்களா. பேட்டர்னல் அங்கிள் ஓகேங்களா. அப்பா கூட பிறந்தவங்க எல்லாமே சித்தி சித்தப்பா அந்த மாதிரி, சாரி பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி யார் வந்தாலும் அங்கிள் தான். அதில் அப்பா வழி அப்படின்னா பேட்டர்னல் அவ்வளோதான். அப்போ ஜியுடைய அப்பா இங்கே இருக்கார், அவங்க அப்பா கூட பிறந்தவர் ஃபாதர்ஸ் பிரதர். இந்த இடத்துல ஃபாதர்ஸ் பிரதர்னே கொடுத்துருக்கான் ஓகேங்களா. கன்ஃபியூஸே நம்மளை பண்ணலை, டேரெக்டாக கொடுத்துறான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மிக சரியான ஆன்சர். இப்போ சேம் மாடல் கொஷின்ஸ்ப்பா, இதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டது தான். ஸோ நீங்கள் இந்த மாடலில் படிச்சுட்டு போயிருக்கீங்க, இது எல்லாமே தெரிஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் கேட்டாலும் நம்மளால் போட முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இது கரெக்டு, சன்ஸ் ஒய்ஃப் பிரதர் ஓகேங்களா.
ஸோ நீங்கள் இந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்கள், இதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஏன்னா சேம் மாடல் தானே, இதை ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா தாராளமாக எனக்கு டெலகிராம் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சென்ட் பண்ணுறப்பா. ஸோ இதுக்கான ஆன்சர் சன்ஸ், ஒய்ஃப், பிரதர். வரலன்னா நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்தது ஸ்டேட்மெண்ட் அப்படி தானேப்பா. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக தானே பார்த்தோம். இப்போ இவங்களுடைய அம்மா இவங்க, இல்லை இவங்க கூட பிறந்தவங்க, இவங்களோட ஒய்ஃபு, இந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கோம். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ். இப்போ வந்து கண்டிஷனுக்குள்ளே போக போகிறோம். நான் சொல்லியிருக்கலே இது வந்து டைப் 2 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டைப் 2னா இந்த மாதிரி இருக்கும் கண்டிஷன். அது A+Bனா A இஸ் சிஸ்டர் ஆஃப் B, B உடைய சிஸ்டர் A. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக சம் கண்டிஷன், அந்த கோடிங் டிகோடிங்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல கொஷின் தப்பாக இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் வரும். ஸோ நான் தூக்கி தனியாகவே எழுதியிருக்கேன். +ன்னு இருந்துச்சு கொஷினில், நான் மாற்றி கரெக்டாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடிங்க்கு அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதை தூக்கி நம்ம எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் கொஷினில் என்ன கேட்குறானோ அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஸோ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்றது பாருங்கள். இங்கே ஏபின்னு கொடுக்குறாங்களே, இங்கே எம்என்னு கொடுக்குறாங்களோ, அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இங்கே ப்ளஸ்ன்னு சொன்னால் என்ன சிம்பிள் கொடுக்குறான், மைனஸ்ன்னு சொன்னால் என்ன ரிலேஷன்ஷிப் கொடுக்குறான், இன்ட்டு போட்டால் என்ன ரிலேஷன்ஷிப் தரான், டிவிஷன் போட்டால் என்ன ரிலேஷன்ஷிப், அதுதான் முக்கியம். ஓகேங்களா. உங்களுக்கு தேவை இங்கே ஏபி இருந்தால் இங்கேயும் ஏபி தான் இருக்கணுன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. அங்கே என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை தூக்கி இங்கே அப்ளை பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கப்பா, எம் இன்ட்டு என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பெருக்கல் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், இங்கே இருக்கார். கரெக்டாப்பா. ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. ஓகேங்களா. அதை என்ன சொல்லியிருக்காங்க, பி உடைய ஒய்ஃப் ஏ. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அப்போது எம்ன்ற ஒரு ஒய்ஃப் கரெக்டாக, என்னுடைய ஒய்ஃப் எம்முன்னு அர்த்தம். அப்போ என் யாருப்பா அந்த இடத்துல, ஸோ மேல், எம்ன்றவங்க ஒய்ஃப். ஓகேங்களா. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இன்ட்டுன்னு போட்டால் ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி, அதாவது இந்த பி உடைய ஒய்ஃபு ஏ, என்னுடைய ஒய்ஃபு எம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிடுங்க. ஓகேங்களா. டிவிஷன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், இங்கே இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் பிகினர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போட ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே ப்ராக்டிஸில் வரக்கூடியது தானே தவிர, ஸோ எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும், ப்ளஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே ஒரே நாளே ரொம்ப ஸ்பீடாலாம் போட முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாடலில் கிட்டத்தட்ட ஒரு 50 சம்மாவது நீங்கள் ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி போட்டு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு அவ்வளோ ஸ்பீட் நமக்கு வரும். ஓகே, இங்கே வந்துருங்க. டிவிஷன் என்ன பார்த்தோம், ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. அப்போ யாருப்பா, என் இஸ் ஃபாதர் ஆஃப் ஓ, ஓ உடைய ஃபாதர் என். ஓகேங்களா. அடுத்து ஓக்கும் பிக்கு ரிலேஷன்ஷிப் பாருங்கள். ஓ வந்து மேலா ஃபீமேலாக எனக்கு தெரியாது, ஸோ ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து ப்ளஸ் போட்ட சிம்பிள் எங்கே பாருங்க, இங்கே இருக்குது. ஸோ பாருங்கள், ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓன்றது யாருப்பா, ஸோ ஓ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ பி வந்து மேலா ஃபீமேலான்னு எனக்கு தெரியாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ மைனஸ் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் பின்னு என்னப்பா சொல்லியிருக்கான், ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்றது அந்த இடத்துல யாருப்பா, அப்போ பி இஸ் பிரதர் ஆஃப் கியூ. எனக்கு கியூவோட ரிலேஷன்ஷிப் தெரில, ஏன்னா அடுத்து அவன் எதுவும் கொடுக்கல அப்படின்னு நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஷினில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், ஹவ் இஸ் எம் ரிலேட்டட் டு கியூ. அதாவது இப்படி படிக்கணும், கியூக்கு எம் என்ன உறவாக வருவார், இல்லைன்னா தமிழில் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ எம் கியூக்கு எந்த உறவாக வருவார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. கியூக்கு எம் இப்படி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ எம்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா தப்புப்பா. நிறைய கொஷின்ஸ் அப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ எம் இஸ் ரிலேட்டட் டு கியூனா கியூக்கு எம் என்ன உறவு. ஓகே, இப்போ கியூக்கு பாருங்களேன், இங்கே யாருப்பா, ஸோ இவங்க அப்பா இவங்க அம்மா, அவ்வளோதானே. இப்போ கியூவோட அம்மா தானே எம்மு, அப்போ மதர் அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், இந்த கொஷின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சேம் டைப் தான், இதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டதான். 23/6/2025 ஷிஃப்ட் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ நான் எல்லாமே நான் எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்களோ எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே அந்த பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்னாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃபைன். இப்போ கொஷினுக்குள்ளே வந்துடும். எஸ் ப்ளஸ் டிப்பா. ஓகேங்களா. ப்ளஸ் எங்கேப்பா போட்டிருக்காங்க, ஏ இஸ் சன் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஏ வந்து மகன், பி உடைய மகன். அப்போது டி உடைய மகன்றது யாருப்பா, எஸ். கரெக்டாக. இங்கே டி எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்களுடைய மகன் அப்படின்றது எஸ்ன்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. டிஎஃப் மைனஸில் போட்டது பாருங்களேன், ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ யாருப்பா, டின்றது யார், ஏ பிரதர்னா இங்கே யார், டி பிரதர் ஆஃப் எஃப்னு அர்த்தம். டி பிரதர் ஆஃப் எஃப். இப்போ எனக்கு எஃப்க்கு ரிலேஷன்ஷிப் தெரில, இருந்தாலும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. எஃப் இன்ட்டு போட்டது எங்கே பாருக்காரு, இங்கே இருக்காரு பாருங்கள், ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏ ஒய்ஃப்னா இங்கே யார், எஃப் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஜி. எஃப் இஸ் ஒய்ஃப் ஆஃப் ஜி. அப்போ ஜி யார், ஹஸ்பண்ட் தானே. அடுத்து இங்கே வந்துருங்க,
ஜி டிவிஷன். ஓகேங்களா, டிவிஷன் எங்கேப்பா கொடுத்துருக்கான், இங்கே பாருங்கள், டிவிஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி, அப்போ யார், ஜி இஸ் ஃபாதர் ஆஃப் ஹச். புரியுதாப்பா, அவ்வளோதான். இப்போ ஹச்சோட எனக்கு ஜெண்டர் தெரியல, ஜஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஹவ் இஸ் எஸ் ரிலேட்டட் டு ஹச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள், ஹச்சுக்கு நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக படிக்கணும். ஸோ இந்த 2 ஹச் இருக்குது அப்படின்னா இந்த ஹச்சுக்கு 2னா இக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஹச்சுக்கு எஸ் என்ன ரிலேஷன்ஷிப்பில் வருவார். ஓகேங்களா, இப்போ ஹச் இங்கே இருக்காருப்பா, யாருப்பா, ஹச்சுடைய அம்மா இருக்காங்க. கரெக்டாக, அப்பா இவங்க அம்மா, அவங்க அம்மா கூட பிறந்தவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ பேட்டர்னல் அங்கிள்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு மதர்ஸ் பிரதர் அப்படின்னே வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே ஹச் இருக்கான், ஹச்சோட அம்மா மதர்ஸ் பிரதர்ஸ் சன். அப்போது எதுப்பா, மதர்ஸ் பிரதர்ஸ் சன் எங்கே இருக்காரு, மதர்ஸ் பிரதர்ஸ் சன். ஆப்ஷன் டி மிக சரியான ஆன்சர். இது போல்ட் பண்ணியிருக்கிறதுலாம் கரெக்டு கிடையாதுப்பா. ஸோ ஆன்சர் வந்து டி தான் மிக சரியான ஆன்சர். நல்லா பாருங்கள், ஹச்சுக்கு அம்மா, அம்மா கூட பிறந்தவங்க நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ மதர்ஸ் பிரதர்னு இங்கே எடுத்திருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மேட்டர்னல் அங்கிள், அம்மா வழி பிறந்தவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், தாய் மாமா. நம்ம தமிழில் தாய் மாமா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது மதர்ஸ் பிரதர்ஸ் சன். ஓகேங்களா, இந்த இஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பிரதர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, உடையன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நல்லா பாருங்கள், அம்மாவுடைய தம்பியுடைய பையன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு இஸ் போட்டாங்க அப்படின்னா உடையன்னு அர்த்தம் தமிழில். ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் அப்படின்றது ஆப்ஷன் டி மிக சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா, இது ஈஸி தானே, இது ஸ்டேட்மெண்ட் கொஷின் தானே, இதை நீங்களே போடலாம் இல்லையா. இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ யாராவது வராதவங்க என்னை வந்து தாராளமாக கேட்கலாம். இதுக்கு பிரதர் அப்படின்றது மிக சரியான ஆன்சர்ப்பா. ஒருவேளை ஆன்சர் யாருக்காவது வரல அப்படின்னா ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதை மாதிரி பிளட் அண்ட் ரிலேஷனில் நீங்கள் ஏதோ பழசாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்டது தான். ஓகேங்களா, ஸோ வெரி ஈஸி ஒன், நீங்களே சால்வ் பண்ணலாம் அந்த கொஷினை. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்ப்பா. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே கண்டிஷன் தான். இப்போ நமக்கு இது வரைக்கும் எப்படி கேட்டாங்க, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இதுக்கு இப்போது கேட்பாங்க, இப்போ பி இஸ் மதர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, எந்த எக்ஸ்பிரஷனில் ஆருடைய அம்மாவா பி வருவாங்கன்னு கொஷின் கேட்குறாங்க. அந்த மாதிரி டேரெக்டாக கொஷின் கேட்பான். அது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்களேன், இங்கே என்னப்பா கொஷின் கேட்டிருந்தான், எஸ்ஸுக்கு ஹச் எவ்வாறு தொடர்புடையவர். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுக்கு எப்படி தொடர்புடையவார்னு கேட்டால் நம்ம ஒரு டயக்ராமை வரைஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இது கோடிங்கு. ஸோ இது 4 இருக்குது. இந்த 4த்தில் எது நமக்கு ஆன்சராக வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ 4த்துக்கு நான் டயக்ராம் வரையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுதான் இல்லை, நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அது எப்படி எலிமினேட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸோ இது எஸ்எஸ்சி மாடல்ப்பா. ஓகேங்களா, எஸ்எஸ்சி சிஜிஎல் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இது எனக்கு என்டிபிசியில் கேட்க மாட்டான் அப்படின்லாம் முடிவு பண்ணாதீங்க, அங்கேயும் கேட்பான். ஓகேங்களா, எஸ்எஸ்சியில் கேட்டால் எனக்கு ரயில்வே கேட்க மாட்டான்னு கிடையாது. ஸோ ரயில்வேயில் படிக்கிறது எனக்கு டிஎன்பிசிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுலாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, கான்செப்ட் ஒன்று தான். எல்லாருக்கும் கொஷின் கண்டிப்பாக ஒரே மாடல். இந்த மெத்தட் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகுமே தவிர அந்த கான்செப்ட் வந்து யாரும் கம்ப்ளீட்டாக மாற்றியெல்லாம் கொஷின் கேட்கவே முடியாது, அப்படி மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்தால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், டிஎன்பிசிலையும் வரும். ஜஸ்ட் உங்கள் ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தாலே தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதுலேயும் இந்த மாதிரி வரும். ஓகே ஃபைன். இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இதில் வந்து எனக்கு எது ஆன்சராக வரும், அதாவது கண்டிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. பி இஸ் மதர் ஆஃப் ஆர், ஆருடைய மதர், அதாவது எப்படி வேணுமாம்மா, ஆருடைய மதர் பி. கரெக்டாப்பா, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு எதில் வரும்னு கேட்குறாங்க. இப்போ நான் 4த்துக்கும் டயக்ராம் போடணுன்னா சொன்னோம், இதுக்கு ஒரு எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, அதை மட்டும் கற்றுக்கோங்க. நல்லா பாரு, ஆருடைய மதர் பி. அப்போ பின்றது யார், ஸோ இந்த இடத்துல ஃபீமேல். கரெக்டாப்பா. இப்போ பாருங்களேன், ப்ளஸ் போட்ட சிம்பிளை போய் பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், ப்ளஸ் இங்கே போட்டிருக்கலையா. ஸோ ஏ இஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி இஸ் சிஸ்டர் ஆஃப் கியூ. அவங்க சிஸ்டர் பிரதர்லாம் இருக்கட்டும், ஜஸ்ட்டு பின்றவங்க இந்த இடத்துல எப்படி வராங்க, ஃபீமேல். இப்போ இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த இடத்துல டிவிஷனுக்கு வந்துடுங்க. டிவிஷனில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள், பி டிவிஷன் கியூ. ஓகேங்களா, டிவிஷன் எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்போ ஏ இஸ் மதர் ஆஃப் பி. இங்கேயும் பி வந்து எப்படி தான் இருக்கார், இதுவும் ஃபீமேல் தான், இதுவும் ஃபீமேல் தான், இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. அடுத்து இங்கே பாருங்கள் மைனஸ் இருக்குது. அப்போனா இங்கே பாருங்கள், ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. அப்போ பின்றவர் என்ன சொல்கிறாங்க, ஃபாதர். நமக்கு எப்படி இருக்கணும், பி மதராக இருந்தால் தான் ஆருடைய அம்மாவாக பி வர முடியும். அப்போ இவர் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், பி எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ஓகேங்களா, பி மைனஸ் ஆர், அதே மைனஸ் தான். ஏ இஸ் ஃபாதர்னா எங்கே இருப்பா, பி இஸ் ஃபாதர். அப்போ இவரும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏவாக இருக்க முடியும், இல்லை ஆப்ஷன் பியாக இருக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணணும்.
அட்லீஸ்ட் ஒரு 4 ஆன்சர் 4 ஆப்ஷனில் நீங்கள் எல்லாத்துக்கும் டயக்ராம் வரைகிறதுக்கு பதிலாக 2 வரைஞ்சா கூட ஓகே தானே, ஓகேங்களா? ஏன்னா எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்கதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். பி ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ் போட்டால் நமக்கு என்னது? ஸோ ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி, அப்போது பி இஸ் சிஸ்டர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூ மைனஸ் ஆர், ஓகேங்களா? இங்கே எங்கே பாருக்காரு? ஸோ ஏ இஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ கியூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறான், ஓகேங்களா? கியூ மைனஸ் ஆர்னா ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர், அப்போ கியூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஆர், ஆருடைய ஃபாதர் கியூ. இங்கே பாருங்களேன், நம்மளை கொஷின் என்ன கேட்குறான்? பி இஸ் மதர் ஆஃப் ஆர்னு சொல்கிறான். இந்த இடத்துல பி என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க? ஸோ அப்பா கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவோ இருக்கலாம், ஓகேங்களா? அதாவது பேட்டர்னல் ஆண்ட்டு. அப்போ இது கிடையாது. அடுத்து இங்கே வந்துடுங்க. பி டிவிஷன், ஓகேங்களா? டிவிஷனை நம்ம என்னப்போ சொல்லியிருக்கோம்? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்போ ஏ இஸ் மதர் ஆஃப் பி, அப்போது பி இஸ் மதர் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூ ப்ளஸ் ஆர், ப்ளஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல? ஸோ ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி, அப்போ கியூ இஸ் சிஸ்டர் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், இவங்க சிஸ்டருக்கு அம்மானா அந்த ஆருக்கும் அம்மா தானே. அப்போது ஆப்ஷன் பி வந்து மிக சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கீழே 4 ஆப்ஷனில் வந்து கொடுப்பான். அந்த கோடிங் எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, 4 ஆப்ஷன்லேயே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் தான். ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா படிங்க. முகேஷ் சிஸ்டர் இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் ரமேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் சொன்னால் உடைய அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், முகேஷுடைய சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரமேஷுடைய ஒய்ஃப். இஸ்னா நியர்லி ஈக்குவல்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ முகேஷ்னு ஒரு பையனை நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ முகேஷ்னு ஒரு பையன். ஸோ அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, சிஸ்டர், தங்கச்சியோ அக்காவோ நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷோடைய ஒய்ஃபு, ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க ஹஸ்பண்ட் யாருப்பா? ஸோ ரமேஷ். இந்த இடத்துல ரமேஷ் அப்படின்றத வச்சுக்கோங்க, ஓகேங்களா? முகேஷுடைய சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரமேஷுடைய ஒய்ஃப். ஆஃப்னா என்னப்பா? உடைய. அப்போ ரமேஷுடைய ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரமேஷ் இஸ் ராணிஸ் ஒன்லி பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். இந்த ரமேஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கப்பா. அவங்களுடைய ஒன்லி பிரதர்னால் வேறு யாரும் பிரதரே கிடையாதுன்னு அர்த்தம், ஓகேங்களா? ஒன்லி ஒரே ஒரு பிரதர் தான். இந்த இடத்துல ராணி. இந்த இடத்துல யார்? ஸோ ராணியுடைய ஒன்லி பிரதர் ரமேஷ். அதுக்கப்புறம் ரமேஷ் ஃபாதர் இஸ் மதூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ மதூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா, ஓகேங்களா? ஸோ மதூர். இங்கே யார்? மதூர். ஓகே ஃபைன். ஷீதல் இஸ் ரமேஷ் பேட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமேஷுடைய பேட்டர்னல் யார்? பாப்பா, அப்பா வழி தானே, ஓகேங்களா? இப்போ ரமேஷ் இவங்க அவங்க அப்பாவுடைய நல்லா பாருங்கள். ஷீதல் இஸ் ரமேஷ் பேட்டர்னல் கிராண்ட் மதர். அப்போ அவங்க அப்பாவுடைய அம்மா, ஓகேங்களா? இவங்க யாருப்பா? ஷீதல் அப்படின்றவங்க. ஷீதல், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீமா இஸ் ஷீதல்ஸ் டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஷீதல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஓகேங்களா? இவங்க ஷீதல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஷீதலோட மருமகள்னு சொல்கிறாங்க. அப்போ யாராக இருக்க முடியும்? அந்த மத்தூரோட ஒய்ஃப் தானே. இப்போ இவங்களுக்கு மருமகள் அப்படின்னா இவங்க பையனோட ஒய்ஃபை தானே சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மத்தூர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் நேம் பார்த்தீங்கன்னா யாருப்பா? ரீமா. ஸோ இவங்க வந்து ரீமா. இப்போ பாருங்கள், அப்போ ரமேஷோட அம்மா யார்? ரீமா, ஓகேங்களா? கரெக்டாக. ரீமா இஸ் ஷீதல்ஸ் டாட்டர் இன் லா எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ரோனித் இஸ் ராணிஸ் பிரதர் சன். இது எப்படி படிக்கணும்னு பாருங்கள். ராணி இருக்காங்க இல்லையாப்பா, இந்த ரோனித்னு யாரோ ஒருத்தன் இருக்கான், அப்படி நிறுத்திக்கோங்க. இஸ்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம், அப்படியே நிறுத்திக்கோங்க. ராணியோடைய பிரதருடைய, ராணிஸ் அப்படின்னா உடையன்னு அர்த்தம். ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டால் உடையன்னு அர்த்தம். ராணியுடைய பிரதருடைய சன் தான் ரோனித். அப்போ யாருப்பா? ராணி பிரதர் யார்? ஒன்லி பிரதர் ரமேஷ் தான். அப்போ அவங்களுடைய சன் யார் சொல்கிறாங்க? ஸோ ரோனித். ஓகே, சாரி, ஆமாம் ரோனித், கரெக்டு தான்ப்பா. ராணியுடைய பிரதருடைய சன் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோனித். ஹவு ரோனித் ரிலேட்டட் டு முகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகேஷ் இங்கே இருக்காருப்பா, ஓகேங்களா? நல்லா பாருங்கள், முகேஷுக்கு கொஷினை கரெக்டாக படிக்கணும், ஓகேங்களா? சம்டைம்ஸ் அவன் ஆன்சரை கூட தப்பாக கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக ஆன்சரை சூஸ் பண்ணுவோம். முகேஷுடைய, நல்லா பார்த்துக்கோங்க, முகேஷுக்கு ரோனி என்ன ரிலேஷன்ஷிப் வரணும்? முகேஷுக்கு ரோனி. அப்போ முகேஷ் இங்கே இருக்கார், ரோனித் இங்கே இருக்கார். இப்போ பாருங்கள், இது வந்து முகேஷ் கூட பிறந்தவங்க, கரெக்டாக? ஓகே ஃபைன். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு தெரியுது, கரெக்டாப்பா? அப்போ பாருங்கள், இப்போது கிட்டத்தட்ட இந்த ரோனித் அப்படின்றது ரமேஷுக்கும் பையன்தான், அவங்க சிஸ்டருக்கும் இது பையன்தான், கரெக்டு தானேப்பா? ரமேஷுக்கு பையன்தான். ஸோ அவங்களோட ஒய்ஃப் வந்து இந்த இடத்துல யாருன்னு நமக்கு தெரியல, ஆனால் முகேஷோட சிஸ்டர் நமக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்கும் பையன்தான். ஸோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம கூட அக்காவோ தங்கச்சியோ இல்லை அண்ணனோ தம்பியோ யார் பிறந்திருந்தாலும்
ஸோ பையனாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நெஃப்யூன்னு சொல்லுவோம். ஸோ பொண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நீஸ்னு சொல்லுவோம். இங்கே யாருப்பா, முகேஷனுக்கு தங்கச்சியோ அக்காவோ அவங்களோட பையன், அப்போ ரோனித். அப்போ என்ன ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க, ஸோ நெஃப்யூ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இந்த பிரதர் இல்லா அப்படின்றது தப்பு. ஓகேங்களா, ஸோ இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெஃப்யூ தான் மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் சொன்னோம் பார்த்தீங்களாப்பா, ஸோ அந்த கொஷினுக்கு வந்துருங்க. ஓகேங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பாயிண்டிங் டு எ லேடி. ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃப்லாம் எல்லாம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஃபேமிலியாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து அந்த லேடி, அதில் வந்து ஒரு லேடியை பார்த்து விஜய்ன்ற ஒருத்தர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹர் சிஸ்டர்ஸ். ஹர்னா யாருப்பா, அந்த லேடி. கரெக்டாக படிக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹர்னா யார், லேடி. அந்த லேடியுடைய சிஸ்டர்ஸ் மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஏதோ ஒரு லேடிப்பா. ஸோ நீங்கள் எல்னே எடுத்துக்கோங்க, லேடி. ஓகேங்களா, லேடியுடைய சிஸ்டர்ஸ். ஓகேங்களா, சிஸ்டர்ஸ்னால் அஃபாஸ்ட்ரஃபி போட சிஸ்டருடைய மதர். மதர்னா யார், அந்த லேடிக்கு அம்மா தான். ஓகேங்களா, ஈஸ் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ் ஈக்குவல் டு, அந்த இஸ்னா நியர்லி ஈக்குவல் டுன்னு அர்த்தம். த சிஸ்டர் ஆஃப் மை ஃபாதர்ஸ் டாட்டர். இப்போ இந்த இடத்துல மை யாரும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். சொல்கிறது யார், விஜய். ஓகேங்களா, அப்போ விஜயுடைய, நல்லா பார்த்துக்கோங்க, விஜயுடைய ஃபாதருடைய, நல்லா கொஷினை நல்லா படிக்கணும். ஸோ மை ஃபாதர் அப்படின்னா இந்த இடத்துல விஜய் ஃபாதர் தனியாக கூட நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல விஜய்னு ஒரு பையனை கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, விஜய் ஃபாதர்ஸ் டாட்டர். நல்லா பாருங்கள், விஜய் மைனா இந்த இடத்துல விஜய்னு அர்த்தம். விஜய் ஃபாதர்ஸ் டாட்டர். ஓகேங்களா, இப்போ இதில் எப்படி அட்டாச் பண்ணலான்னு மட்டும் பாருங்களேன். இப்போ பாருங்கள், விஜய், அதாவது மைனா விஜய், மை ஃபாதர்ஸ் டாட்டர். இந்த இடத்துல அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ மை ஃபாதர்ஸ் டாட்டருடைய சிஸ்டர். ஓகேங்களா, அந்த டாட்டருடைய சிஸ்டர், இந்த இடத்துல சிஸ்டர் வச்சுக்கோங்களேன். அந்த சிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடி, ஹர் சிஸ்டர்ஸ் மதர். அப்போ பாருங்கள், இதை தூக்கி இங்கே அட்டாச் பண்ணலாமா. ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இங்கே விஜயை வச்சுக்கோங்க. ஸோ விஜய்க்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அந்த சிஸ்டருடைய சிஸ்டர். நல்லா பார்த்துக்கோங்க, மை ஃபாதர்ஸ் டாட்டர்னால் விஜய்க்கு சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர். ஓகேங்களா, அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர் சிஸ்டர் மதர், அதாவது லேடியோட சிஸ்டருடைய மதர். ஓகேங்களா, அவ்வளோதான்ப்பா. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் எல்லாமே சிஸ்டர் ரிலேஷன்ஷிப். விஜய்க்கு அப்போனா கிட்டத்தட்ட ஒரு 2 தங்கச்சியோ அக்காவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண். ஓகேங்களா, அந்த பெண் யாருப்பா இந்த இடத்துல, அந்த லேடின்றது இதை தான் சொல்கிறாங்க. அந்த லேடி எதனா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண் விஜய்க்கு எப்படி சம்மந்தமானவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விஜய்க்கு பாருங்கள் 2 தங்கச்சியோ அக்காவோ இருக்கலாம். ஸோ அவங்களோட பொண்ணுங்க தானே இவங்க எல்லாமே. அப்போ எப்படி இருக்காங்க, சிஸ்டருடைய டாட்டர். ஓகேங்களா, சிஸ்டருடைய டாட்டர் இல்லை நீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிஸ்டர்ஸ் டாட்டர், ஃபாதர்ஸ் மதர், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹோல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப க்ளோஸாக யாருமே கேட்கவே இல்லை. அப்போ விஜய்க்கு தங்கச்சி பொண்ணு அப்படின்னா சிஸ்டர்ஸ் டாட்டர் அப்படின்னு சொல்லலாம், நீஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃப் பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்குறான். இப்போது ஆர்ஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டு வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி தான் கேட்குறான். இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொஷின் கேட்குறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் நிறைய கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்கிறதே எனக்கு தாராளமாக நீங்கள் அனுப்புங்க. ஸோ நான் கம்பைலேஷனாக ஒரு ஐடியா வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கப்பா. சரி, நீங்கள் எதாவது சம் சால்வ் பண்ணி டவுட்னாலும் இதுக்கு அமுச்சு விடுங்க. ஸோ தேங்க்யூப்பா. அவ்வளோதான், இந்த கிளாஸ் அவ்வளோதான். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.